கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெபத்திலே அடியேனும் உங்களோடு சேர்ந்து பங்கெடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலையில் நம்ம ஜெபிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம். அதிகாலையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து அவர் பலனை பெற்று போவது எவ்வளவு பாக்கியம். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். 4 மாதங்கள் எப்படி போனதே தெரியல. இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு சலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு உத்தமமாக இருக்கிறது, அவருடைய கிருபை எவ்வளவு மேலானது என்பதை நம்ம அனுதினமும் ருசித்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் நம்மை தாங்கி தப்புவித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி நம்ம இந்த நாளை என்ன செய்வோம், நம்ம ஆரம்பிப்போம். இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய மன்னா வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் தானியத்தை அவங்க ருசித்து அந்த வனாந்தர வாழ்க்கையில் ஜெயமாக அவர்கள் கடந்து வந்தார்கள். அதே போல் இந்த உலகத்தில் வனாந்தர வாழ்க்கையில் நம்ம ஜெயமாக பயணிக்க வேண்டுமென்றால் வானத்தின் தானியம் நமக்கு அவசியம். வானத்தின் தானியத்தை புசித்து அவர் கொடுக்குற சத்துவத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாக நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இந்த வசனங்களை நம்ம தியானம் செய்வோம். அதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதிகாலையில் அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அப்பா, இந்த அதிகாலையிலே ஆண்டவரே உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு போதுமானவர், எவ்வளவு ஆச்சரியமானவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து வந்தீரேன். ஆண்டவரே, எங்கள் தேவையெல்லாம் நீர் சந்தித்தீரே, எங்களை தாங்கினீரே, எங்களை ஏந்தினீரே, தப்புவித்தீரே. உன்னத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி கலந்த இருதயத்தோடு நாங்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, புதிய நாளை எதிர்நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உமது கிருபை எங்களை தாங்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே மகிமைப்படும். வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் யோசிக்கும் பொழுதும் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வானத்தின் தானியம். நம்ம எல்லாருமே வானத்தின் தானியத்தை நம்ம ருசித்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் சொந்த அனுபவங்கள் இருக்கும். ஆண்டவரோடு உறவாடி அவருடைய பலத்தை பெற்று வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்கிறது. தானியம், இப்போ பார்த்திங்கன்னா தானியம் தான் சாப்பிட்றணும்னு சொல்கிறாங்க. டயபெட்டிக் சுகர் வியாதி உள்ளவங்க தானியங்கள் சாப்பிட்டா அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் தானியங்களை சாப்பிட்டாங்க, பலனாக இருந்தாங்க, நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசோடு பலனாக வாழ்ந்து காட்டினாங்க. தானியங்களில் கம்பு, சோளம், கேழ்வரகு அப்படி நல்ல ஒரு உணவாக இருக்குது. அதில் வைட்டமின் சி இருக்குது, நார்சத்து இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரு ஓரங்களில் கூட தானியங்கள் கூழ் அப்படி வியாபாரம் கூட களை கட்டி வருது. நல்ல வியாபாரங்கள் விமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தானியங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே இயற்கை செய்தி கேட்டிருப்போம். அதை நம்ம சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நவதானியங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, 9 வகையான தானியங்கள், நவதானியங்கள். அந்த நவதானியங்கள் நமக்கு அவசியம். நம்ம எல்லாருக்குமே சாப்பிட்றது நமக்கு பலன். நவதானியத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை, நெல், துவரம் பருப்பு அப்படி நவதானியங்கள் சொல்கிறாங்க. 9 வகையான நவதானியங்கள். அந்த 9 வகையான நவதானியங்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தானியமாக சாப்பிட்டாங்க.
அது ஒரு அவங்க சரீரத்துக்கு ஏற்றவாறு அது அமைந்தது. அதனால் அவங்க வந்து ஆரோக்கியமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, தீர்க்க ஆயுசில் இருந்தாங்க, பலனாக இருந்தாங்க, வேலைகள் திடமாக செஞ்சாங்க, சமாதானமாக இருந்தாங்க, வியாதியே அவர்களுக்கு வரவே இல்லை. அந்தளவுக்கு அந்த தானியங்கள் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பூமிக்குரிய தானியங்களிலே இவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா வானத்தின் தானியத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் வானத்தின் தானியத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தாராம். நம்மளையும் வானத்தின் தானியத்தினாலே அவருடைய ஆவிக்குரிய மன்னாவினாலே நம்மை அனுதினமும் போஷிக்க வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்ம அதை புசிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாப்பிட்டாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அவங்க உடம்புக்கு தேவையான அந்த வெப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கோதுமையை சாப்பிட்டாங்களாம். நெல் சாப்பாடு, கைக்கூத்தல் அரிசி அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னா திங்கக்கிழமை தோறும் நெல் கூத்தல் அரிசியை அவங்க அதை சமைச்சு சாப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு அவங்க சாப்பாடில் சேர்த்து கொண்டார்கள். புதன்கிழமை பார்த்திங்கன்னா பாசி பருப்பு அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டாங்களாம். புத்தி கூர்மைக்கு பாசி பருப்பு அவசியம் அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு ரத்த ஓட்டத்துக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஆகாரங்களை சாப்பிட்டாங்க. இந்த கொண்டை கடலை இதை வந்து அவங்க ஆகாரத்தை சேர்த்துறாங்க. இதில் வந்து வேலை செய்கிறதுக்கு அவங்க தேவையான பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. உளுந்தம் பருப்பு அப்படி அதை ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. பயிறு வகைகளை என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிம்பாங்க பழமொழி. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. இப்படி அதை வந்து அந்த உடம்புக்கு தகுந்தபடி அந்த தானியங்களை சாப்பிட்டாங்க. உடம்புக்கு தகுந்தபடி நல்ல ஃபேட்டாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிடணும், இளைச்சவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க எள்ளு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் ஒரு மருத்துவ பண்பை என்ன செஞ்சாங்க, வச்சுருந்தாங்க. அவரை, மொச்சை இதெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் என்ன செஞ்சாங்க, இந்த பயிர் வகைகளை அந்த மொச்சை இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. அப்போ பாருங்கள், இந்த முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு எங்கே போய் எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தாங்க அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் இயற்கையாக அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருந்தார். அந்த ஞானத்தினால அவங்க ஆரோக்கியமாக தங்களுடைய சரீரத்தை பேணி காத்து கொண்டார்கள். இது ஒரு நேச்சர் டாக். ஆனால் ஆண்டவர் வானத்தின் தானியத்தினாலே போஷிக்கிறார். வானத்தின் தானியத்தை, வானத்தினுடைய ஆகாரம், தூதர்களின் அப்பம், வேத வாசிப்பில் அழகாக சார் வாசித்தாங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த பூமியில் விளையக்கூடிய தானியங்களை சாப்பிடும்போதே இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னா வானத்தினுடைய தானியங்களை நம்ம உட்கொள்ளும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் பயணித்தார்கள். எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி போனாங்க. 40 வருஷம் கிட்டத்தட்ட புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம் பேர் இருந்தாங்க. அப்படின்னா ஒரு தோராயமாக 30 லட்சம் பேர் போனாங்க. 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கல்யாணத்தில் ஒரு 2000 பேர் வருவாங்க, ஒரு 3000 பேர் வருவாங்க. அந்த சாப்பாடுக்கு எவ்வளவு அந்த கல்யாண வீட்டார் ஒழுங்கு பண்ணுறாங்க, ஆயத்தம் பண்ணுறாங்க, எவ்வளவு சிரமம். ஆனால் பாருங்கள், 30 லட்சம் பேருக்கு அவர் என்ன செஞ்சார், வானத்தின் தானியத்தை என்ன செஞ்சார், கொடுத்தார். வானத்தின் தானியத்தினால் அவர்களை போஷித்தார் என்பதை நம்ம அறிகிறோம். இந்த வானத்தின் தானியம் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது உரிச்சியான ஒரு சிறிய வஸ்து, உறைந்த பனிக்கட்டியாக அப்படி பனிக்கட்டியை போல அப்படி தரையில் விழுந்து கிடந்துச்சு. இந்த மன்னாவை வைத்து நம்முடைய மூத்த போதகர் பாஸ்டர் டேனியல் தாம்ஸ் அவங்க வந்து அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. நான் எழுதியே வச்சுருக்கேன். அப்படி அதனுடைய மன்னாவின் அமைப்பு உரிச்சியானது, அது வெண்மையானது, கிறிஸ்துவின் பண்புகளுக்கு அப்படியே ஒப்பிட்டு அந்த செய்தி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ பாருங்கள், அது எப்படி இருந்துச்சா, உறைந்த பனிக்கட்டி போல பொடித்தனையாக அது பூமியில் என்ன செஞ்சது, கிடந்தது. அது அவங்க என்ன செஞ்சாங்க, விடிய காலத்தில் போய் தான் என்ன செஞ்சாங்க, பொறுக்குனாங்க. இப்போ அதான் முக்கியமான ஒரு காரியம். வானத்தின் தானியம் எப்போ கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அங்கே விடிய காலத்தில் கொஞ்சம் வெயில் ஏறிட்டுனா அது அப்படியே உருகி போயிடும். இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்துக்கு எப்போ வரணும், விடிய காலத்தில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஆகாரத்தை புசித்து நம்ம பலனை பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. விடிய காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அந்த மண்ணா முத்து போல இருந்தது, அது நிறம் முத்து போல இருந்தது, கொத்துமல்லி அளவு இருந்துச்சு. இந்த மன்னாவை பற்றி நான் ஒரு நாள் ஓய்வு நாள் பாடத்தில் வந்துச்சு.
ஓய்வு நாள் படத்தை நடத்திட்டு இருக்கும்போது எங்களுடைய பிரின்ஸிபால் சார், நார்த்து ஸ்கூல் பிரின்ஸிபால் சார் மிஸ்டர் பால்சாமி சார் வந்து, பாஸ்டர் இதை படிக்கும்போதே வாயில் எச்சி ஊறுது பாஸ்டர், அதை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடத்தில் சொன்னாங்க. பாருங்கள், இந்த மன்னாவை பற்றி அப்படியே தியானம் செய்யும்போது அந்த மன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் லிட்ரலாக அதை எப்படி சாப்பிட்ருப்பாங்க, எப்படி அவங்க ருசிச்சாங்க, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கு தருவார். இன்னைக்கு அவர் சாட்சியாகவும் வச்சிருக்கிறார். அந்த மறைவான மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி விரை வார்த்தை, அப்படியே வசனங்கள் நமக்கு அந்த வானத்தின் தானியமாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மன்னா என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாகவும் இருந்தது. அதன் ருசி எப்படி இருந்துச்சா? தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. தேனிட்ட பணியாரம் போல அது காணப்பட்டது. அதை எப்படிலாம் சாப்பிட்ருக்காங்க? அதை எந்திரத்தில் அரைத்து உரல்களை இடித்து பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அது ருசி தேனிட்ட பணியாரம் மட்டும் இல்லை, புது ஒலிவ எண்ணெய் போல இருந்துச்சு. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை பாடி துதித்து இன்றைக்கி அருமையான பாட்டுக்கூட்டம் தம்பி நடத்தினாங்க. அப்படியே மெய்மறந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து அவர் வசனத்தை தியானிக்கிறது. தேனிட்ட பணியாரம் போல புது ஒலிவ எண்ணெயை போல ஆண்டவர் தந்தார். என்ன செஞ்சாரா? புது ஒலிவ எண்ணெய், அந்த ருசியை போல மன்னா இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது, விடிய காலத்தில் வந்து ஜெபிக்கிறது, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நம்ம தனி ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தியானம் செய்கிறது அவ்வளவு பாக்கியமாக இருக்கும். கர்த்தர் ஆண்டவர் வந்து கட்டளையிட்டார். எவ்வளவு எடுக்கணும்? ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். ஒரு ஓமர் அவ்வளோதான் எடுக்கணும் ஒரு தலைக்கு. ஓமர்னால் அது எத்தனை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் டிக்ஷனரியில் பார்க்கும்போது 4 லிட்டர்லேருந்து 4.5 லிட்டர். நம்ம பாஷையில் நம்ம 2 படி, ஒரு படினா 1.5 கிலோ, 1/600ன்னு சொல்லுவாங்க துல்லியமாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓமர் அளவுனா 3200 கிலோகிராம். அப்போ 3 கிலோவும் 200 கிராமும் ஒரு ஆளுக்கு. நல்ல சாப்பாடு தானே? இன்றைக்கி நம்ம சாப்பாடு எவ்வளோ சாப்பிடுவோம், எவ்வளவு கிலோ நம்ம சாப்பிடுவோம்? காலையில் ஒரு 1/4 கிலோ, மதியம் ஒரு 1/4 கிலோ, மதியம் கொஞ்சம் கூட வந்துடும், நைட்டு அப்படி கணக்கு பண்ணி பாருங்கள். எங்கள் பையன் சொல்லுவான், ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு கலோரி பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னுமா. கலோரி பார்த்து சாப்பிட்ணும், அதான் நமக்கு தேவை. அப்போ நிறைய கலோரி சேர்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போ பாருங்கள், நம்ம சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி சாப்பிட்ருக்காங்க? வனாந்தரத்தில் நடந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கிறார், மிதமான சாப்பாடு கொடுத்துருக்கிறார், பற்றாக்குறையே இல்லாமல். ஒரு மனுஷனுக்கு 3 கிலோவும் 200 கிராம், 16 ஆளாக்கு நம்ம பாஷையில் ஒரு ஆளாக்குனா 200 கிராம். அப்போ பாருங்கள், அவ்வளவு மிகுதியாக செழிக்க அதை வித்தியாசமாக சாப்பிட்ருக்குறாங்க. சமைச்சு அரைச்சி அப்பங்களா சுட்டு சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு இயற்கை உணவு கொடுக்குறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவை ஆண்டவர் கொடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவை கொடுத்தார். முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவு. ஆண்டவர் சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணுறது, நம்ம உலகத்தில் சாப்பிட்ற சாப்பாடை காட்டிலும் அவர் கொடுக்குற சாப்பாடு அந்த நாள் முழுவதும், அந்த மாதம் முழுவதும் நமக்கு பெரிய போசாக்காக இருக்கும். அப்போ பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவை ஆண்டவர் அவர் சமூகத்தில் வச்சிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் பூமியிலிருந்து சாப்பிட்றதுக்கு கானான் தேசத்தில் போய் விளைய வச்சதுக்கு முன்னாடி அந்த 40 வருஷமும் வானத்தின் தானியத்தினாலே அவர்களை போஷித்தார். அந்த போசாக்கு அவர்களை அந்த வனாந்தர பயணத்தை பலப்படுத்தியது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பார்த்தீங்கன்னா விடிய காலந்தோறும் அவர்கள் புசித்தாங்க. வெயில் ஏற ஏற அது உருகி போகும். ஆண்டவர்கிட்ட எப்போனாலும் ஜெபம் பண்ணிக்கலாம், 9 மணினாலும் ஜெபம் பண்ணிக்கலாம், 10 மணினாலும் ஜெபம் பண்ணிக்கலாம், நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கலாம், நல்லது தான். ஆனால் இந்த மன்னா வானத்தின் தானியம் அந்த போசாக்கு நமக்கு வேணும்னா காலையில் எங்கள் தாத்தா சொல்லுவார், சூரியன் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிடணும்டா அப்படிம்பார். அப்போ பாருங்கள், காலையில் வெயில் வருவதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்போது அந்த பரலோகத்தின் தானியம் நம்மை போஷிக்கிறது, பரலோகத்தின் தானியம் நம்ம நிரப்புகிறது. அப்போ பாருங்கள், அதிகாலை ஜெபம் மிக மிக முக்கியம். அதனால தான் அந்த மன்னாவை வைத்து நமக்கு ஆவிக்குரிய பாடமே வைத்திருக்கிறார். அது வெயில் ஏறுனுச்சுன்னா போனால் வனாந்தரத்தில் இருக்காது, வெயில் ஏறினா இருக்காது. அதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார்.
ராஜ சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கிங்ஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. ராஜ சாப்பாடு நல்லா சாப்பிடணும், அந்த நாள் முழுவதும் நமக்கு பலனே அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ சாப்பாடு, அந்த பரலோக ராஜாவின் சாப்பாடு அவருடைய சமூகம். இன்றைக்கி உலக பிரகாரமாக நம்ம சரீரத்துக்கு என்ன செய்கிறோம்? நல்ல காலையில் சாப்பிடணுப்பா, காலையில் சாப்பாடை மிஸ் பண்ணோம்னா அல்சர் வந்துடும், அதை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் ராஜரீக சாப்பாடை நம்ம மிஸ் பண்ணுறோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அலெக்சாண்டர்னு சொல்லி பைசர் காலேஜில் படித்தார். அந்த அண்ணன் காலையில் ஜெபம் பண்ணி பைபிளை தியானிக்கலைன்னா காலையில் போய் கேப்டரியாவில் போய் சாப்பிட மாட்டார். இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், என் உடம்புக்கு பனிஷ்மெண்ட்டு, நான் காலை சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருப்பார். இப்போ பாருங்கள், நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ண மாட்டோம், ஆனால் காலையில் ஜெபிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களை, நீங்களும் நானும் அவர் கொடுக்குற அந்த போசாக்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவை ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கிறது, அதை பெற்று நம்ம அந்த வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வெயில் ஏறின பிறகு அந்த சாப்பாடு உருகி போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்கள், அதான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அதிகாலையில் நான் எழுந்து சத்தம் விட்டேன், உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அதிகாலையில் எழும்பி நான் என்ன செய்கிறேன்? சத்தம் விடுகிறேன் அப்படிங்கிறார். அதே சங்கீதக்காரர், கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டுருளுவீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அப்போ பாருங்கள், நம்முடைய பைபிளில் இருக்கிற வேத பண்டிதர்கள் அல்லது நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள் எல்லாரும் காலையில் ஜெபித்தவங்க தான். காலையில் ஜெபித்து ஆண்டவருடைய வானத்தின் தானியத்தை புசித்தவர்கள் தான் இன்னைக்கு அவங்க பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டுடைய தானியத்தை புசிக்கிறவர்கள் பலனாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இந்த சங்கீதக்காரர் அனுபவமும் அதான் தான் காணப்படுது. அவர் சொல்கிறாரு பாருங்கள், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படிங்கார். ஜாமக்காரர் எப்போ விடியும்னு காத்துட்டு இருப்பாங்களே, அதே போல் நான் எப்போ விடியும் என் ஆண்டவரை தேடி போவேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் அவரை பாட்டு பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்? காத்திருந்தார். பிரியமானவர்களே, நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். அதான் சொல்கிறார், எழுந்துரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. காலையில் நமக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, எத்தனை சவால்கள் இருக்குது, எத்தனை காரியங்கள் நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு காலையில் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த காலை ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த பிரச்சனையெல்லாம் தவிடுபடியாய் நொறுங்கி போவதை நம்ம பார்க்க முடியும். வானத்தின் தானியத்தை அதிகாலையில் தான் நம்ம பார்க்க முடியும். அது விடிய காலத்தில் தான் பொறுக்க முடியும், விடிய காலத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும், அதை உட்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணவு, இன்றைக்கி சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அவருடைய தானியத்தை புசிக்கிற பாக்கியம் வேறு எந்த பயிற்சியிலையும் கிடைக்காது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோக ராஜாவின் தானியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அது எப்படிப்பட்ட உணவாக, 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் விதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள் சபையின் தலைவர்கள் சொன்னாங்க. அப்போது அது உடன்படிக்கையின் உணவாக ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆவிக்குரிய உணவு மன்னாவை, வானத்தின் தானியத்தை உடன்படிக்கையின் உணவாக கொடுத்தார். வனாந்தரத்தில் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, விளைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த உடன்படிக்கையின் உணவாக அவர் கொடுத்தார். ஓய்வு நாளை உண்மையை ஆசரிக்கிறாங்களா? அந்த ஓய்வு நாளில் எப்படி அவங்க ஆயத்தமாகறாங்க? ஓய்வு நாளில் ஆகாரத்துக்காக கூட அடையக்கூடாதுன்னு அன்பு ஆண்டவர் நினச்சார். பாருங்கள், ஆகாரத்துக்காக என் பிள்ளைங்க கூட அடையக்கூடாது, என்னை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்? அந்த உடன்படிக்கையின் உணவாக கொடுத்தார். அந்த உடன்படிக்கையின் உணவை கூட அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உதாசீனப்படுத்தினார்கள். இன்னைக்கு காலை ஜெபத்தை எத்தனை பேர் உதாசீனப்படுத்துகிறோம்? சில நேரத்தில் அலுப்பாக இருக்குது, களைப்பாக இருக்குது, பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தேன், அதனால் ஆண்டவர்கிட்ட பிறகு பார்த்துக்கலாம், அல்லது நம்ம எப்படியாவது ஜெபம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் அதெல்லாம் பொருள்படுத்த மாட்டார் அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது. பிரியமானவர்களே, எனக்கு என்னுடைய பெரியப்பா ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும், ஆனால் 4 மணிக்கு எழுந்துச்சி அவர் கட்டில்கிட்ட உட்காந்து பாட்டு பாடி, சத்தம் போட்டு பாட்டு பாடி எல்லாரையும் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணிடுவார். பாருங்கள், அப்படி ஜெபம் பண்ணி ருசி பார்த்தவங்க, வானத்தின் தானியத்தை ருசி பார்த்தவங்க அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க.
இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த உடன்படிக்கையின் உணவை உதாசீனப்படுத்தினாங்க. அங்கே போய் தேடி பார்த்தாங்க, அந்த சேர்க்க புறப்பட்டார்கள், அதை காணவில்லை. ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைங்க பெண்கள்லாம் சேர்த்து 30 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இந்த மன்னா மாத்திரம் வனாந்தரத்தில் பொழியவில்லை என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் அநேகர் அல்லது அனைவரும் மாண்டு போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்கிறார். அவங்களுக்கு ஆண்டவர் மட்டும் வானத்தின் தானியத்தை கொடுக்கலைன்னா அங்கே வனாந்தரத்தில் அவ்வளோ பேர் செத்துருப்பாங்க. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நம்ம ஆண்டுடைய அவர் பலனை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம எத்தனை பேர் நிற்க முடியும்? எத்தனை பேர் அவருக்காக உழைக்க முடியும்? எத்தனை பேர் நம்ம பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும்? அவர் கொடுக்குற அந்த போசாக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தோம், அது உடன்படிக்கையின் உணவு. அந்த உடன்படிக்கையின் உணவை நம்ம உதாசீனப்படுத்தவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு இன்ன காரியம் இருக்குது, நான் டெய்லி காலையில் 5 to 6 ஜெபம் பண்ணுவேன். 5 to 6 நம்ம ஃபேமிலி, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்டர்லேருந்து 10 குடும்பமாக அப்படியே ஜெபம் பண்ணுவேன். 10 குடும்பம், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேரை சொல்லி அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு அம்மா அவங்க மகளுக்கு டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருந்தாங்க. செங்கல்பட்டில் இருக்காங்க, அவங்க சென்னைக்கு மாறணும். அவங்க MD டாக்டர். நாங்கள் சும்மா எழுதி வச்சு நானே என் மனைவியும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, டிரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டு. கவுன்சிலிங்கில் 9வது ஆளாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆளாக கொண்டு மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. சாதாரண ஒரு ஜெபம் தான் பண்ணோம், பேரை சொல்லி. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் இல்லையா? நம்ம குடும்பத்தில் எத்தனை அற்புதம் தேவைப்படுது, எத்தனை காரியத்தில் நம்ம தம்பித்து போயிருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, நம்ம இந்த காலை ஆகாரத்தை மிஸ் பண்ணவே கூடாது. அது உடன்படிக்கை, ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, என் பிள்ளைங்க காரியம், என்னுடைய வேலை காரியம், என்னுடைய ஹெல்த் காரியம், ஆண்டவரே நீங்கள் நம்ம சொல்லி மன்றாடி ஜெபிக்கும் போது அவர் உடன்படிக்கை கொடுக்கிறார். உடன்படிக்கை செய்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதத்தை செய்கிறார். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, 3வது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஜனங்கள் சாப்பிட்டு சலிச்சு போயிட்டு வனாந்தரத்தில் சாகும்படி நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு. ஆண்டவர் அற்புதமான உணவு கொடுத்தாரு. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? அற்பமான உணவா நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம அற்பமான காரியமாக நினைக்கிறோமா? அதிகாலை ஜெபத்தை யாரும் நினைக்கிறது இல்லை இல்லையா? ஆனால் இஸ்ரேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? அற்பமாக நினைச்சாங்க. அற்பமா, அது எதுக்கு? அது எங்களுக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு. நல்ல கோடை வெயிலாக இருக்குது. நான் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு நான் போனேன். போய் அந்த சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க, தர்பூசணி அந்த பழம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அவங்க என்ன இதையே சாப்பிட்டு சலிச்சு போயிட்டு, இது ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பாப்பா சொன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு எது பிடிக்குது? ஐஸ்கிரீம் பிடிக்குது, இந்த ஃப்ரூட் ஜூஸ் பிடிக்கல அப்படின்னு நினச்சோம். அப்போ அற்பமாக இருக்குது. இயற்கை உணவு கூட அற்பமாக இருக்குது. ஆண்டவர் கொடுக்குற அந்த தானியம், வானத்தின் தானியம் அவங்களுக்கு அற்பமாக இருந்துச்சு. ஆண்டவர் அற்புதமாக கொடுத்தாரு. வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை அப்படி பக்குவமாக ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அவங்க உதாசீனப்படுத்தினார்கள். அதை என்ன செஞ்சாங்க? அற்பமாக நினச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். வானத்தின் தானியம் அவன் வாடி போகிறது அப்படின்னாங்க. எங்களுக்கு முகம்லாம் வாடி போகுது, இதை சாப்பிட்டு சலிச்சு போச்சு அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணி நான் என்னத்தை தான் கண்டேன், நான் எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளம் வாடி போகுதா? ஒருவேளை சோர்ந்து போகுதா? இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல நம்ம உள்ளத்தில் குமுறி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த சலிச்சு போகவே கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பது அல்லது அதை உதாசீனப்படுத்தவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தான் உலாவினார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் எல்லாம் நேரமே சொல்கிறாங்க, ஆண்டவர் இன்னமும் உலாவி கொண்டு தான் இருக்கிறார். தெரு ஓரங்களில் எப்படி அவர் உருவமாக அந்த காலத்தில் உலாவினாரோ அதே போல் அவர் உலாவி கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்ம பக்கம் போயிட்டு தான் இருக்கிறார். பகலின் குளிர்ச்சியான வேலை எது? இந்த அதிகாலை ஜெபந்தான். விடிய காலம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறது. அதை தேடுகிறவர்கள் கண்டடைந்தார்கள், அவரை தேடினவர்கள் கண்டடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்கள், நம்ம தேடி ஜெபிக்க வேண்டும்.
எனக்கு பிரியமான ஒரு போதகர் என் கூட படித்தார், யோவான் சீர்பாதம் சொல்லி, யூனியனில் வந்து பேக் டு ஆல்டர் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக இருக்கார். எங்கள் ஒர்க்கர்ஸ் மீட்டிங்க்கு அவர் வந்தார். வந்து ஜெபத்தை குறித்து பேசினார். ஜெபத்தை குறித்து நிறைய பிரசங்கம் நான் கேட்டிருக்கேன், நிறைய பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் பிரசங்கத்தை கூர்ந்து கவனித்தேன். கடைசி ஒரு பாயிண்ட் அவர் சொன்ன பாயிண்ட் என் உள்ளத்தை உடைத்தது. நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம பிள்ளைங்களை நேசிக்கிறோம், நம்ம பெற்றோரை நேசிப்போம், வெளிநாட்டில் இருக்கிற நம்ம சகோதரிகளை நேசிப்போம். அவங்க ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்ன பாயிண்ட்டு, அந்த அவங்களுக்கு பகல் டைமாக இருக்கும், நமக்கு ராத்திரியாக இருக்கும். அந்த ஹவர்ஸ் வித்தியாசப்படுது. அது காலையில் இருக்கலாம், நடுராத்திரி இருக்கலாம். ஆனால் ஃபோனை வச்சுட்டு நம்ம காத்துட்ருப்போமே, காத்துட்டு எப்போ அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுவோமே. அதே போல் ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாதா? அவர் காத்திருக்கிறாரே, அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம டைம் ஒதுக்கி உலக அன்புக்காக நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோமே. ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா விடிய காலம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடித்தார். அந்த வார்த்தையை நான் உள்ளத்தில் அசை போட்டுக்கிட்டே இருந்தேன். உண்மையிலே நம்ம மெக்கானிக்கலாக ப்ரேயர் பண்ணியிருக்கோமா? இவ்வளோ நாளாக ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? எவ்வளோ பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோமா? மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி என்னையே நான் நிறுத்து பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன், உம்மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன். அதனால் அன்பு நிமித்தமாக நான் ஜெபிக்கிறேன், அன்பு நிமித்தமாக நான் வானத்தின் தானியத்தை ருசிக்கிறேன். அன்பு, அவர் மேலே அளவு கடந்த அன்பு இருந்தால் அப்பா முகத்தை தரிசிக்காமல் நம்ம இருக்கவே மாட்டோம். அவருடைய முகத்தில் அவருடைய பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடங்குவோம். இந்த புது மாதத்தில் புது நாளில் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம், ஆண்டவரே வானத்தின் தானியம், இந்த பூமிக்குரிய தானியமே எங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னா இந்த வானத்தின் தானியம் எவ்வளவு முக்கியமானது. இந்த வானத்தின் தானியத்தை நான் ஒருபோதும் மிஸ் பண்ணவே கூடாது. நான் தினந்தோறும் ஜெபிக்கணும், அன்பு நிமித்தமாக ஜெபிக்கணும். நான் உதாசீனப்படுத்தவே கூடாது, நான் சலிச்சு போகக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது, அது அவசியமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஜெப வாழ்க்கையில் அவரை கிட்டி சேர உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த புதிய மாதத்தின் புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கடந்த 4 மாதங்களும் எங்களுக்கு கண்ணின் மணியை போல பாதுகாத்து உமது கரங்களிலே ஏந்தி எங்களை தாங்கி வந்தீரே. உன்னத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமது அன்புக்காக வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே எங்களை தத்தம் செய்கிறோம் ஐயா. முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆண்டவர் உமது உன்னத பலத்தினால் நிரப்பி, வானத்தின் தானியத்தினால் எங்களை நிரப்பி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. தனித்தனியாய் குடும்பமாய் பேராய் சொல்லி நீர் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட புதுமண தம்பதிகளாய் அருமையான சௌரன் டிக்சன், ஆண்டவரே அருமையான மகள் ஜென்சி வந்திருப்பதை அறிவீர் தகப்பனே. உமது பிள்ளைகளுடைய இல்லற பயணத்திலே ஆண்டவர் நீர் மேகஸ்தம்பமாய் ஆண்டவரே நீர் பயணிக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராய் பக்கத்துணையாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இகபெற நன்மையினால் நிரப்பி நீர் வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வீட்டிலிருந்து ஒருவேளை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே வானத்தின் தானியத்தினால் நீங்கள் போசிங்கப்பா. உமது போசாக்கு எங்களை பலப்படுத்தட்டும், உமது பலன் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, உமது உன்னத கிருபை எங்களை தாங்கட்டும் ஐயா. இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயம் பெறுவதற்கும் அநேக சவால்களை ஜெயிப்பதற்கும் ஆண்டவரே பரலோகத்தின் மன்னா எங்களுக்கு தேவை தகப்பனே. அதை ருசிக்க எங்களுக்கு பலன் தாங்க ஐயா. ஆண்டவரே, எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, அருமையான சபை போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமதுக்கு பிரியமுள்ள மகன் ஆண்டவரே, உமது ஊழியத்தை வல்லமையாய் செய்கிற மகன் தகப்பனே, எந்த காரியத்திலும் சோர்ந்து விடாதபடி ஆண்டவரே உன்னத பலனை நீர் தந்து ஆண்டவரே மென்மேலும் நீர் பயன்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் கூட வாலிய பிள்ளைகளுக்காய் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கோடை வெயில் உஷ்ணங்கள் எங்களை பாதிக்காதபடி, யாருக்கும் இந்த கோடைக்கால வியாதிகள் வராதபடி ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு சுயதோசன நிலையை நீர் கட்டளையிடும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது சபையின் பிள்ளைகள் யாருக்கும் எந்த தீங்குகள் வராதபடி, எந்த வியாதிகள் வராதபடி, பிரச்சனைகள் வராதபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தாங்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கல்வி ஆண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மாணவ செல்வங்கள் வந்து உமது நித்திய கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் மாணவ செல்வங்களை நீர் தயார்படுத்தும் தகப்பனே. விசேஷமாய் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆசீர்வதியும் தகப்பனே. மத்திய பள்ளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அங்கு நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை நிர்வாக காரியங்கள், அட்மிஷன் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் கூட எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் வந்து போகிற பிள்ளைகள், விருந்தினர்கள் யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தலைமையகத்துக்காக, ஸ்தாபனத்துக்காக ஆண்டவரே, பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை மீண்டுமாய் மறுபடியுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமது சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரசன்ன நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியனுடைய துணையும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இந்த புதிய மாதம் முழுவதும் அருமையான புது தம்பதிகள், அருமையான பிள்ளைகளோடும், இங்கு கூடின பிள்ளைகளோடும், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமேன்.